ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல்நலத்துக்கு தீங்கானது. வேலை வெட்டிக்கு எங்கன்னா போடானா உட்காந்து கிரிக்கின்னு இருக்க. ஒரு டைரக்டரை பார்த்து இப்பெல்லாம் சொல்லாதம்மா. நீதான் சொல்லிக்கணும் டைரக்டர்னு. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும். ஹலோ ஹலோ அண்ணா சொல்லலாம். தமிழ் சொல்லலாம். இங்க ப்ரொடியூசர் வந்திருக்காருப்பா. அவர்கிட்ட உன் கதையை சொல்லு, உன் பேரை சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அவரை போய் பாருப்பா நீ. அண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. நான் உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன் அவரோட அட்ரஸ். நீ போய் அவரை பாருப்பா. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆண்ணா சார். யாருப்பா? சார் என் பேர் தமிழ். இந்த மாதிரி ஜேவி சாரை பார்த்து ஸ்டோரி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் முரளியோட ஃப்ரெண்டு சார். அப்படியா? வா உள்ள வா. இப்படி உட்கார். வர மாதம் ஒரு 10ஆம் தேதி அப்படியே ஒரு மீட்டிங்கை போட்டுருவோம். சரி சொல்லு. நம்ம பசங்களுக்கு வெயிட்டாக செஞ்சிடலாம். சரி கூப்பிடுறேன் வை. யாருப்பா, என்ன விஷயம்? சார் என் பேர் தமிழ் சார். இந்த மாதிரி 2 படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கதை ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சொல்லான்னு வந்திருக்கேன் சார். ஏடியா நீ? சரி சொல்லு. சார் கேமரா வைட் ஆங்கிள்லேருந்து வந்து ஹீரோவை காட்டுறோம் சார். சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. டைரக்டட் பை தமிழ்னு முடிக்கிறோம் சார். சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா, நல்லா இருக்குப்பா. அவ்வளோதான் சார். எப்படி சார் இருக்கு? சூப்பர்ப்பா, நல்லா இருக்கு, பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார் தேங்க்யூ சார். சரி எவ்வளோன்னு சொல்லு. படத்தோட பட்ஜெட் கேட்குறீங்களா சார்? பட்ஜெட் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ இந்த கதைக்கு எவ்வளோன்னு சொன்னா இப்பயே பார்த்து முடிச்சிருவோம். சார் இது என்னோட கதை சார். நான் தானே சார் பண்ணணும். அப்போ தான் சார் படம் நல்லா வரும். டேய், ஆஃப்டர் ஆல் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நீ எந்த தைரியத்தில் படம் பண்ணணும்னு நினைக்கிற? படம் பண்ணுறதுக்கு தைரியம்லாம் தேவையில்ல சார், திறமை இருந்தால் போதும். டேய் டேய், உன்னோட தகுதிக்கெல்லாம் உன்னை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்குதே தப்பு. ஏதோ உன் கதை நல்லா இருக்குன்றதுனால உன்னெல்லாம் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையாக கதையை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இரு. தேங்க்யூ சார். டேய், நான் நினைச்சேன்னா உன்னை என்ன வேணா பண்ண முடியும். என்ன வேணா பண்ண முடியும், ஆனால் என் திறமையை யாராலையும் ஒன்றும் பிடுங்க முடியாது.
இருக்க? புள்ளிங்கெல்லாம் கூப்பிட்டு ஏரி அட்டிக்கு வா, சீக்கிரம் வா. என்னடா தமிழ் பையன் டேரக்டர் ஆகிறேன் அதான் ஆகிறேன்னு சொல்லி சுற்றி நிற்கிறான், வேஸ்ட் பண்ணுறான் டைமை. நம்ம கூட வந்து வேலை வெட்டி எதனா பார்த்தா நல்லா சம்பாதிச்சுன்னு இருப்பான், தேவையில்லாமல் லைஃப்பை அவன் வேஸ்ட் பண்ணுறான். டேய் அங்கே பாரு, தமிழ் மாதிரி இருக்குல்ல? ஏய் எங்கடா? டேய் அதோ அங்கே தான்டா பாரா. டேய் ஒரே நிமிஷம், வண்டி நிறுத்துறா. யோகி, தமிழுக்கு ஃபோன் பண்ணு. தமிழ தமிழ். தமிழ். ஏய் தமிழுக்கு ஃபோன் இருடா, பண்ணுறா. ஒரே நிமிஷம். தூரா பண்ணுறாண்டி. தமிழ். ஏய் தமிழ் ஃபோன் எடுக்கலடா. தமிழ் எடுக்கலையா? நான் ஆச்சுன்னு தெரியல, வா போய் பார்க்கலாம். சீக்கிரம் உட்கார போலாம். டைம் பாஸ். நேற்றுக்கு நேரம். அண்ணா சொல்கிறா. தூக்கிட்டேண்ணா. சரி சீக்கிரம் முடிச்சுட்டு கதையோட வாங்க. சரிண்ணா. சார் நீங்களா? ஆமாம் நான் தான்டா. நீங்களா? ஏன் சார் இங்கே கூட்டிட்டு வந்துருக்கீங்க? அதை கேளு. இப்போ நான் ஒரு பேப்பர் தருவேண்ணா, அதில் சமத்த கழுத்து போட்டுறியா? ஏய் வண்டி புறா. டேய் தடியா, என்னதான்டா சாப்பிட்ற? உன்னை வச்சுன்னு வண்டியே ஓட்ட முடியலடா. அந்தாண்ட என்னமோ சத்தம் கேட்குது பாரு, போய் பாருங்கடா. என்ன வீடுறா அது? என்னடா இது? தமிழ் இங்கே வந்திருப்பான். வா போய் பார்க்கலாம். என்ன பேப்பரு? எது கையெழுத்து போடணும்? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோயேன், டீச்சரு ஸ்டூடெண்ட் அடிக்கிற மாதிரி, அப்பன் புள்ளி அடிக்கிற மாதிரி, போலீஸு திருடன் அடிக்கிற மாதிரி நான் உன்னை அடிச்சு கையெழுத்து வாங்கிட்டு இருக்கும். எதுக்குப்பா அவ்வளோ ரிஸ்க்கு? ஒழுங்கா கையெழுத்தை போட்டுட்டு கதையை கூத்துட்டு போய்கினேரு. உனக்கு தேவை நான் செய்கிறேன். நீங்கள் என்ன என்ன பண்ணாலும் சரி, கையெழுத்து மட்டும் போட முடியாது. டேய் இங்க வா. என்னையாண்ணா? உன்னதான் வா. இங்க என்ன பண்றீங்க? நான் என் ஃப்ரெண்டு காணோண்ணே. தமிழ் ஒருத்தன் இப்படி போனாண்ணே, எங்கே போனான்னு தெரியலண்ணே. அப்படியா? வா. அண்ணா அண்ணா உண்ணா யாரு? விடுங்கண்ணா. யாருண்ணா நீங்க? அண்ணா உண்ணா கொஞ்சம் கையை எடுங்க. ஒரே நிமிஷம் உண்ணா, ஒரே நிமிஷம் உண்ணா, சொல்றத கேளுண்ணா, முதல்ல நீ பேசுங்க. ஏ யோகி, பிரகாஷ், நீங்கள் இங்கே என்னடா பண்ணுறீங்க? ஓ, இவனுக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? உன்னை காப்பாற்ற வந்தவங்களா? பாவம் இங்கே வந்து மாட்டினானுங்க. ஒழுங்கா எங்களை விட்டுருங்க சார். ஓ, உனக்கு அவ்வளோ ஆயிடுச்சா? இதுக்கு மேலே பேசி ஒன்றும் பண்ண முடியாது.
பேப்பர் குடுறா. ஒழுங்கு மரியாதை கையெழுத்து போடுறா. ஹலோ ஹலோ, சிக்கனாண்டா கோபால். இப்போ எதுக்கு எங்களை இப்படி அடிக்கிறீங்க? உங்களுக்கு தேவை கையெழுத்து தானே? நான் போட்டா? ஏய் ஒழுங்கா போயிடு, இல்லை அடிச்சு சா வச்சிருவோம் உன்னை. அப்படியா? கையெழுத்து வேணாமா? ஓகே. ம். சார் அவனுங்களை விட்டுருங்க சார். ஏய் போடுறா கையெழுத்தா. இப்போ நீ கையெழுத்து போடலன்னா இவனுங்க 2 பேரும் செத்துருவானுங்க. டேய் மச்சான் மச்சான், கையெழுத்து போட்டுறா ப்ளீஸ்ரா. நானே ரொம்ப நாளாக சிங்கிளாகவே இருக்கேன்டா. நீ அதை நிறையா பார்த்துருக்க, நான் எதுவுமே பார்த்தது இல்லைடா. ஏய் டக்குனு கையெழுத்து தானே, ஒரே கையெழுத்து தானே, எடுத்து போடுறா. டேய் ப்ளீஸ்டா கையெழுத்து போட்டுறா. என்னை நம்பி வர ஒரு குடும்பம் இருக்குடா. டேய் உங்களை யாரா இங்கே வர சொன்னா? உன்னை காப்பாற்றலாம் நாங்கள் வந்தா இப்போ எங்களை சாவ சொல்றியா? கையெழுத்து தான்றா போட்டுறா ப்ளீஸ்டா. சார் மாட்டிட்டு விட்டுருவீங்களா? எதே மிரட்டிட்டு விட்டுருவானா? பையனுக்கு சாம்பிள் காட்டிட்டா போச்சே. நாம தப்பிச்சிட வேண்டிதான். நான் கையெழுத்து போட்டுடுறேன். அப்படி வா வழிக்கு. இது நீ முன்னாடியே சொல்லியிருந்தனா உன் நண்பனுங்களை காப்பாற்றிருக்கலாம். பேப்பர் எடுத்து குடுறா, பேனா குடுறா. டேய் உயிரை மட்டும் விட்டுருங்க, மிச்சம் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. சரிண்ணா. ஐயோ ஹாய் டேட். வீர் இங்கே வா. சொல்லுங்கள் டேட், சொல்லுங்கள். ம். கனவை நிறைவேற்ற ஓடு, நீ போகும் பாதை பூக்களால் இருக்காது. வெற்றியும் விரைவில் கிடைக்காது, அதனால் என்ன நிறுத்தாமல்லோடு. தெரியாததை தெரியும் வரை தேடு, தெரிந்தால் தெரிந்தவர்களுக்கு கூறு. நினைத்தது முடியும் வரை மோதிப்பாரு, தோல்விகள் தொடர்ந்தாலும் அடையாதே சோர்வு. மிச்சம் இருக்கும் வாழ்க்கையில் அச்சம் எதற்கு? லட்சம் பெரிதல்ல லட்சியம் இருக்கு. நிச்சயம் வாழ்க்கையில் பரீட்சைகள் இருக்கு, அனைத்துமே பரீட்சையம் நமக்கு. மிடில் கிளாஸ் பசங்க நாங்க ஜெயிப்போம், தூரப்போம் கையோ. மிடில் கிளாஸ் பசங்க நாங்க ஜெயிப்போம், பொத்தின்னு போங்க யோ. மிடில் கிளாஸ் பசங்க நாங்க ஜெயிப்போம், தூரப்போங்க யோ. மிடில் கிளாஸ் பசங்க நாங்க ஜெயிப்போம், பொத்தின்னு போங்க யோ. அதிகம் எங்களுக்கு இருக்கிற கவலைகள் அதிகம், கஷ்டங்கள் அதிகம் இருந்தும் நாங்கள் உயர நினைக்கிறோம். சிகரம் எங்களால் முடியவில்லை, நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்க்கை ஓடினோம். முடிந்தவரை நாங்கள் மோதி பார்க்கிறோம், ஆனால் என்ன செய்வது தோற்கிறோம். பலரிடம் பறி கொடுக்கிறோம், எங்களது வாய்ப்பினை நாங்கள் இழக்கிறோம், கனவினை இழக்கிறோம். மறுக்கப்படுகிறோம், மறைக்கப்படுகிறோம், உயர நினைத்து நினைத்து கீழே தள்ளப்படுகிறோம். ஒன்றும் முடியவில்லை, இதற்கு முடிவே இல்லை. எதற்கு என்று கேள்வி கேட்ட ஒரு வரையும் இவர்கள் விட்டு வைப்பதில்லை. தட்டி கேட்க தைரியம் இல்லை, அதனால் ஆடுகிறார்கள். இந்த நிலைமையான வாருக்கும் வந்துவிடும், கலைஞனின் உரிமை பாரி போகும். கலையை திருடி பிழைக்க நினைப்பவர்கள் அனைவருக்கும் என்ன தண்டனை தான் கொடுக்கப்படும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஏய் வாடா, வா உக்கார்றா.
ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா இன்னைக்கு. ரொம்ப நாளாச்சு உங்களுக்கு திரும்பி பார்த்து. ஆ, இருக்காதானே நம்ம படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஆமாண்டா. அந்த பையன்கிட்ட மட்டும் இந்த கதையை அடிச்சு கொடுக்காம இருந்தா இந்த சந்தோஷமே இருந்திருக்காதுண்ணே. ம், என்கிட்டே சவாலா? குப்பையில் இருக்க வேண்டியவன்லாம் ஏசி ரூமில் இருக்கணும்னு ஆசைப்பட்டா முடியுமா? நீங்கள் சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும். டேட், ஏய் வாடா, இன்டர்வியூ டைம் ஆச்சு டேட், கிளம்புங்க. உனக்காக தான் வெயிட்டிங்கு, வா கிளம்பலாம், வாடா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ரேஸ் படத்தோடைய தயாரித்த தயாரிப்பாளரும் அதை இயக்கி நடித்த நம்ம வீர் சாரை பற்றியும் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே, சொல்லுங்கள் சார், உங்களுக்கு இந்த படம் வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? நிறைய டைரக்டர்ஸ் வந்து என்கிட்ட கதையை சொன்னாங்க, பட் எனக்கு எதுவுமே பிடிக்கல. சரி, நானே ஒரு கதையை ரெடி பண்ணி அதை என் பையன்கிட்ட கொடுத்து எடுக்க சொல்லி கொடுத்தேன். ஸோ அதில் கிடைச்ச வெற்றி தான் இந்த ஃபுல் சக்ஸஸுமே. சூப்பர் சார், தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சொல்லுங்கள் வீர், இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே கொஞ்சம்? ஹாய் ஹாய், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை நாங்கள் எல்லாருமே பண்ணோம். என்னோடய படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்குன்றது என்னாலே நம்ப முடியல. இந்த பெருமையெல்லாம் ஒருத்தருக்கு தான் போய் சேரும். ஒரு படத்தோடைய விறுவிறுப்பு அந்த படத்தோடைய கதையில் தான் இருக்கும். அதே போல தான் இந்த கதை எழுதின திறமைசாலி வேறு யாரும் இல்லை. அவர் பேர் தமிழ். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்தவர். எனக்கு கிடைச்ச இந்த பாராட்டு, பேர், புகழ் எல்லாமே அவருக்கு தான் போய் சேரும். அவரோட கதையில் தான் இந்த படமே நாங்கள் பண்ணியிருக்கோம். சார் 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 இன்டர்வியூ போய்ட்டு சார். சார் ஒரு நிமிஷம். இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவம் என்னன்னா, இன்னொருத்தர் பெத்த புள்ளிக்கு தான் தான் அப்பான்னு சொல்லிக்கிறது. அந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன். நான் பேசின ஃபுட்டேஜ் எதுவுமே டிலீட் பண்ணாதீங்க, எடிட்டிங்கில் எதுவும் கட் பண்ணாதீங்க, எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ ஆடியன்ஸ். விட்றா மச்சான். எப்பட்றா மச்சான் இதெல்லாம் விடாதடா, தட்டி கேட்கணும், இல்லைன்னா நம்மளை தட்டி விட்டுனே இருப்பாங்க. நம்மளாம் என்னடா பாவம் பண்ணோம்? ஏன் நமக்கு இப்படிலாம் நடக்குது? இதெல்லாம் நம்ம சாபோண்டா. நேற்று கூட போலீஸ்காரன் என்ன அச்சான். ஏன் அச்சான், எதுக்கு அச்சானே தெரில. எதுக்கு சார் அச்சிங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், உங்கள் மூஞ்சி முகரையெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் தான் தோணுது அப்படின்னு. நம்மளால் என்ன பண்ண முடியும்? எனக்கு பிடிச்ச மாதிரி தான் என்னால் இருக்க முடியும். ஊரில் எங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம பிள்ளைங்கள தான் கொண்டு போகிறாங்க. ஏன் நம்மளை அடிச்சா தான் கேட்க யாரும் இல்லையே. இப்படி பண்ணுறவங்களாம் பார்த்தா வெட்டி சாயின்னு போல டேய் இருக்குது. நிறுத்துங்கடா. இந்த கோவத்தெல்லாம் அவங்க மேலே காட்டாதீங்க, நம்ம மேலே காட்டுங்க. நம்ம படிப்பு மேலே காட்டுங்க, நம்ம திறமை மேலே காட்டுங்க. நம்ம மேலே வரக்கூடாதுன்னு நினைவங்கிட்ட நம்ம மேலே வந்து காட்டணும்டா. எந்த கொம்மை நினச்சாலும் நம்ம திறமையை ஒன்றும் பிடுங்க முடியாதா. எவ்வளோ வேணா அடிக்கட்டும், அடிக்கிற கை ஒரு நாள் வலிக்கும். நம்ம உரிமையை பறிக்க எவனுக்கும் உரிமை இல்லை. டேய் 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 டேய், நீ என்ன இங்க வந்த? ஆ சாரி தமிழ், சத்தியமாக அது உங்கள் கதைன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அதை வாங்கி பண்ணியிருக்கவே மாட்டேன். வேணாம் விடுங்க சார். அம்மா, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணியெல்லாம் தர மாட்டிங்களா? நம்ம வீட்டுக்கு வந்து தண்ணிலாம் குடிப்பீங்களாப்பா? அதான் நம்ம வீடுன்னு சொல்லிட்டீங்கல்ல, தண்ணி என்ன சாப்பாடே சாப்பிட்றேன். போய் ரெடி பண்ணுங்கம்மா. போய் ரெடி பண்ணுமா. தமிழ்,
நீ என் தம்பி மாதிரி. வேணாம் சார், நான் இன்னொரு முறை ஏமாற விரும்பல. நான் என் அப்பா மாதிரிலாம் இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமா? என் அப்பாவால் தான். அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட், நிறைய பிளட் லாஸ் ஆகிடுச்சு. ஏபி நெகட்டிவ் பிளட் எங்கே தேடியும் கிடைக்கல, டாக்டரும் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்தார், ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவர். அவரதும் அதே பிளட் குரூப்புன்னு சொன்னார். நான் தரேன்னு சொன்னார். பட் என் அப்பா அவரை பார்த்துட்டு டாக்டர்கிட்ட கோமா போய், இவன் பிளட்டு கொடுத்தா தான் என் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியும்னா அவளை காப்பாற்றவே தேவையில்லைன்னு சொல்லிட்டார். கடைசி வரைக்கும் பிளட்டும் கிடைக்கல, எனக்கு என் அம்மாவும் கிடைக்கல. என் அம்மா கடைசியாக ஒன்று சொன்னாங்க, கௌரவமும் மரியாதையும் உங்கள் அப்பா கேவலம் சாதியில் தேடிக்கிறாரு, ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது. கௌரவமும் மரியாதையும் நம்ம செய்கிற விஷயத்தில் நம்மளை தேடி வரணும்னு சொன்னாங்க. நான் இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். சாரி சார். ஐயோ தமிழ், நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும். அண்ட் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், ப்ளீஸ் எனக்காக அதை பண்ணுவீங்களா? சொல்லுங்கள் சார், பண்ணுறேன். இதை பாரு, சார்னு சொல்லாத, அண்ணான்னு கூப்பிடு. ஓகேண்ணா. உன்னுடைய நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஐயோ அண்ணா, வேணாண்ணா. இதால் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுதுண்ணா, வேணாண்ணா. தமிழ், நீ பண்ணுறா, அதை தடுக்க எவன் வரான்னு அண்ணன் நான் பார்க்குறேன். சரிண்ணா. மிடில் கிளாஸ் பசங்க நாங்க ஜெயிப்போம், தூர போங்க யோ. மிடில் கிளாஸ் பசங்க நாங்க ஜெயிப்போம், பொத்தின்னு போங்க யோ. மிடில் கிளாஸ் பசங்க நாங்க ஜெயிப்போம், தூர போங்க யோ. மிடில் கிளாஸ் பசங்க நாங்க ஜெயிப்போம், பொத்தின்னு போங்க யோ.